வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுடைய கள பயிற்சியின் மூலமாக தெரிய வருகிறீர்கள்? என்ன மாதிரியான மரங்களை அடுத்தடுத்த கட்டங்களை நடலாம்? இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா, கோவை குளங்கள் பார்த்தீங்கன்னா, குளக்கரையில் பிடபிள்யூடி வந்து ஒரு கல் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கல்லுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு குளக்கரையிலையும் பனை மரங்கள். அப்போ குளத்தோட அறுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அறுதி வந்து பனை மரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குளத்துக்குள்ளார கருவேல மரம் வச்சிருப்பாங்க. வாய்க்கால் ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாணல் இருக்கும். வாய்க்கால் வந்து அடிச்சிட்டு போகாமல் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் கரை உடையாமல் இருக்கிறதுக்கு நாணல் இருக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற மரங்கள் வந்து இருந்திருக்கு. நாங்கள் சிதம்பரம் பக்கம் போகையில் பார்த்தீங்கன்னா தில்லைன்னு அந்த ஊருக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிருந்தா தில்லை வனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே பார்த்தா அந்த தில்லைங்கிற மரத்தையே காணோம். அப்போ கடல் சார்ந்த பகுதியில் ஓரத்தில் என்ன மரம் வைக்கணும் அப்படிங்கிறத வேறு ஊனி வர அரச மரங்கள், இந்த ஆலமரங்கள் போன்ற மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த மரம் விழாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மக்கள் அதை நம்ம கல்ச்சரோட ஊறி இருக்கிற மரங்களை வந்து நம்ம எப்பவுமே வைக்கணும். இப்போ வந்து இந்த அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூங்கு வகை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துடும். ஆனால் அந்த புங்கை மரம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வரும். ஆனால் நம்ம புங்கை மரம் வைக்கிறதுக்கு நம்ம முடியாமல் அந்த தூங்கு வகை உடனே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தூங்கு வகை வச்சிருக்கிறோம். அப்புறம் அதிகமாக உடஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த மேஃப்ளவர், இதை வந்து நம்ம தவிர்க்கணும். மேஃப்ளவர், தூங்கு வகை இதை ரெண்டையுமே நம்ம தவிர்த்துட்டு நாட்டு மரங்களை அதிகமாக வச்சோம்னா இந்த எந்த புயல் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் போதும் இதை வந்து உடையாம பாதுகாக்கலாம். அதே போல நம்ம பூங்காக்களை கூட வண்ணமா சினிமா மாதிரி கலரா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா அது உபயோகமான துளசி, வில்வம், இந்த மாதிரி மரங்களை வச்சு, இந்த மாதிரி செடிகளை, அதே போல அருகம்புல் இந்த மாதிரி வச்சிருந்தா நம்ம அது உபயோகம் படுத்தலாம். அது கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், பார்க்கறதுக்கும் உபயோகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட பல ஆய்வுகளை தெரிஞ்சுது. நம்ம பல இடங்கள்ல பூங்காக்களை வந்து அந்த தரைகளை வந்து வெறும் ஒரு பில் தர போட்டிருப்பாங்க. அந்த பில்லை வந்து வெட்டி உபயோகம் இல்லாமல் இருக்கும். இதே ஒரு அருகம்பில் இருந்துச்சுன்னா அதை வெட்டி நம்ம உபயோகப்படுத்துறதுக்காவது உபயோகப்படுத்தலாம். ஒன்றுத்துக்கும் ஆகாம சும்மா கண்ணுக்கு பார்வைக்கு நல்லா சுகமா இருக்கிற மரங்களை வந்து செடிகளையும் மரங்களையும் வைக்கிறது தான் நம்ம இப்ப தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரோம். இது எங்கிருந்து வந்துச்சு? இந்த கல்ச்சர் நம்ம கலாச்சாரத்தில் இருந்த ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா செலவிரிச்சோன்னு அது உடலுக்கும் அங்கே போனாலே மனம் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே போனீங்கன்னா ஒரு அரச மரத்தை வந்து சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மரங்களோட வைக்காம நம்ம உபயோகமற்ற மரங்களை வந்து கண்ணுக்கு பார்வைக்கும் சீக்கிரம் உடனே வர்ற மரங்களை நம்ம வைக்கிறதா நம்மளோட இப்போ இருக்க இந்த பாடம் வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். இனிமேல் நம்ம நாட்டு மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்க்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமணி. நான் மணிகண்டன் சொன்ன மாதிரி சென்னை மாநகரத்துக்குள்ள இருக்கிற பூங்காக்களில் தப்பித்தவறி போகிற மாடுகள் கூட புல்ல மேயறதில்லை. புல்ல மேய்ஞ்ச காட்சிகளை பார்த்ததே இல்லை. போன இடைவெளியில் நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த மரங்கள் எதுலையுமே நீங்கள் சொன்ன பிறகு நான் யோசிச்சு பார்த்தபோது